ஒற்றுமையாக இருப்பதே கிறிஸ்துவர்களுடைய வலிமை. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவத்திற்கு விரோதமாகவும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக பலவிதமான சூழ்நிலைகள், முரண்பாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாய் சபைகள் என்று சொல்லும் பொழுது பல டினாமினேஷன்கள் இருக்கிறது, பல சபைகள் இருக்கிறது. என்னிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் சிஎஸ்ஐயா, இசிஐயா, மெத்தடிஸ்டா, ரோமன் கேத்தலிக்கா, நீங்கள் ஃபாதரா, பாஸ்டரா, ரெவரண்டா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி பிரிவுகள் காணப்படலாம். சபையினுடைய ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பது ஒரே தெய்வத்தை தான். அல்லேலூயா. சபைகளில் வேறுபட்டு இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம் ஒன்றிணைக்கும்படி, ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கும்படியே இயேசுவின் இரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சபை என்பது ஒரு குடும்பம். உங்களுடைய குடும்பத்திலும்